அப்படியே டிரைவ் பண்ணி. ஹலோ, இப்போ பாருங்க, இந்த ரவுண்டு இருக்கு. ஓகே, இந்த ரவுண்டில் இதுதான் 10 மீட்டர் டயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஒன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக ஏதோ எனி ஒன் அப்படின்றப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட இது வந்து 0.2 இன்டர்வல்ஸ். ஓகே, இந்த 0.2 இன்டர்வல்ஸில் இருக்கிறதுல நான் கேட்குறது என்னென்னா, இதோட டோட்டல் லென்த், ஒவ்வொரு லைனோட டோட்டல் லென்த் ஹவு மச் இந்த இன்டர்வல் 0.2 லென்த் என்ன லைனை எடுக்கணும். எல்லா லைனையும் எடுத்து ஒன்றுக்கு பின்னாடி வச்சு டோட்டலாக கேட்குறீங்க. இந்த டோட்டல் லென்த் நான் சிம்பிள் கால்குலேஷனாக சொல்கிறேன். இது எப்படின்னா, இது எப்படி இருக்கும், எரேசிங்க அண்டு படம் இங்கே இருக்கு. சேவ் பண்ணி புதுசு கூட பாருங்க. அது தள்ளி விட்டுறாங்க. ரெக்கார்டிங் ஓடிட்டு அது ஒன்று இருக்கும்டா. இரேசர் இல்லாமல் இருக்காது. அதான் ரெண்டு வேலை செய்யல. வெள்ளையை போட்டு போயிருக்கு. நீங்கள் நியூ போடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதில் சிம்பிளான இது 10 மீட்டர் போட்டுறேன் இல்லையா, அதில் 0.2 இன்டர்வல்லா லைட்டாக ஒரு கம்மா மாதிரி போட்டு இழுத்தீங்க. 0.2 இன்டர்வல். இது வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் C ஸ்கொயர் ரூட் ஆஃப் R இது +1. சரியா? அப்போ நம்பர் ஆஃப் ராட்ஸு 51. ஓகேயா? ஆமாம், 51 வந்துடுச்சா? இன்ட்டு 10 மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? 10 மீட்டர் 10 மீட்டர் இருந்தது. ஓகேயா? அப்போ டோட்டல் லென்த் எவ்வளோ? 51. ஐ மீன் 510 இன்ட்டு 0.785. ஓகே, இல்லை இதுலேயே எரேஸ் ஓகே. நியூ கூட போடும். நியூ கூட அது இது ரெக்கார்டாக இருக்கும். இதுவா? ஆமாம், அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த இது எஸ் கொடுத்து இதுதான் சிம்பிள். 51 510 இன்ட்டு 0.785. அந்த 0.2 டிவைட் பண்ணது 0.785ன்றது எப்படின்னா, ஒரு ஸ்கொயரில் வந்து அதே இதில் எம்பர்டு சர்க்கிள் வந்து 78.5% வரும். அப்போ எவ்வளோ அது? எம்பர்ட்னா அந்த லைனில் ஒவ்வொரு சர்க்கிளாக வைக்கிறீங்க. ஒவ்வொரு ராடா. ஒரே நிமிஷம், அப்படி இல்லை, நான் சொல்கிறது சிம்பிள் டோட்டல் அந்த ராடு லென்த்தை தான் சொன்னேன். ஓ, இப்படி வைக்கிறீங்க ராடை வந்து இப்படி வைக்கிறீங்க, நேராக வைக்கல.
இல்லை சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு சிம்பிளாக இது அப்படியே இருக்கட்டும். இப்போ புதுசாக ஒன்று போடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். என்னென்ன சார் இது? ஆமாம் அதான். இதான் இது எரேஸ் பண்ணலாமே தாராளமாக. எப்படி இது விட்டுரு. இந்த பேக்கில் வருது பாருங்க. இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு அப்படியே போடும் போடும் போடும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கொயர். இதோட எம்பர்டு இந்த எம்பர்டு இருக்கு இல்லையா, இப்போ ஸ்கொயராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இது நான் கேட்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட கீழே இருக்க லென்த்தை வச்சு சொல்லலாம், லென்த்து வித்தை வச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு இன்டர்வெல்லுக்கு 0.1, இது 10 மீட்டர். 0.1 எந்த இன்டர்வல் சொல்லுங்கள்? இந்த ஒரு இதுக்கும் ராடு இருக்கு இல்லையா, ராடுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ராடுன்னு வச்சுக்கோங்க. சரி. 0.2 ஈச் அண்ட் 0.2. அப்போ இதோட மொத்த லென்த்து உங்களுக்கு ஸ்கொயரில் நல்லா தெரிஞ்சது. 0.2னா இது 10 மீட்ரு. இது 10 மீட்டர். அப்போ 0.2ல் 10 மீட்டருன்னா 0.2 அப்படின்றப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இதோட லென்த்துங்க எத்தனை நம்பர் இருக்கும்? 10 டிவைட் பை 0.2 ப்ளஸ் 1. அப்போ 51 நம்பர்ஸ் இருக்குமா? இன்டர்வலில் நம்பர்ஸ் இருக்குது. 51 இன்ட்டு டேரெக்டாக 0.1 போட்டேன், 51 நம்பர்ஸ் இது இருக்குது இது மாதிரி 0.2ல். அப்படின்றப்ப 10 இது மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ? 10 மீட்டர் தானே இது எல்லாமே ஸ்கொயரில். அப்போ மொத்தம் இதோட லென்த் எவ்வளோ? 510 மீட்டர் வருதா? ஆமாம். சரியா? ஓகே. இப்போ நான் கேட்குறது இதுதான். இந்த சர்க்கிளில் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்வல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்க்கிளோட லென்த்து என்னன்னா இப்போ நான் கேட்டேன். சர்க்கிளோட உண்மையான சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை சார், நான் கேட்குறேன் 5D கேட்குறீங்க. 5D எல்லாம் நான் கேட்கல. நான் இப்போ என்னன்னா இதே எம்படு இது 10 மீட்ரு சர்க்கிளில் இந்த லென்த் என்னன்னு நான் கேட்குறேன். இந்த லென்த்து உள்ளே இருக்கிறது மட்டும் அதை கண்டுபிடிக்கலாம். அதை தான் எப்படி போடுங்க, நீங்கள் போடுங்க, நான் எப்படி சொல்கிறேன். அதை நான் போடுறது எப்படின்னா, இது எல்லாமே கார்டு மேலே போடுங்க. நான் சிம்பிளாக ஒரே நிமிஷம் ஒரே சிம்பிளாக போடுறேன். ஓகே இல்லைங்க, ரைட்டா? இப்போ அது ஒரு ஃபார்முலா கொடுத்துச்சு. இப்போ டிஃப்ரெண்ட் கார்ட்ஸு. ஓகே, ஃபார் பிளேஸ் எத்தனை இடைவெளி பிளேஸ்டு இன் பிட்வீன் 0.2 கொடு. இன் பிட்வீன் ஒரு ஏன்னு வச்சுக்கோ. பிட்வீன் ஏ டிஸ்டன்ஸ் ஏ சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ஏ சென்டிமீட்டர் ரைட்டா? 10 மீட்டர்ஸ்ன்றது இது பி மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இது பி மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. பி மீட்டர்ஸ் சென்டிமீட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த சர்க்கிள்குள்ளே இருக்க அந்த எல்லா லைனையும் ஒன்று சேர்த்தா எவ்வளோன்னு கேட்குறீங்க. பிட்வீன் ஏ சென்டிமீட்டர்ஸ் கார்ட்ஸ் பிளேஸ்ட் ஹரிசாண்டலி. சரியா? கார்ட்ஸ் பிளேஸ்டு எப்படி கேட்குறீங்க? ஆமாம், ஹரிசாண்டலி ஆஃப் என் லைன்ஸ். ரைட்டுங்களா? என் லைன்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? டெல் தி டோட்டல் லென்த். டோட்டல் கார்டு லென்த்னு வராது, டோட்டல் LENG லென்த் ஆஃப் ஆல் லைன்ஸ் connected one after other
சரிங்களா. ஆல் லைன்ஸ் கரெக்டாக ஒன் ஆஃப்டர் அதர் அண்ட் சம் டோட்டல் length LENGTH. I understood that chord lengths are like this. இதுதான் கொடுக்குது PN/C.A. PNC.A. அது ஏதாவது நியூமரிக்கா போட்டு பாருங்க. நியூமரிக்கா போட்டு பாருங்க. நியூமரிக்கா நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? சீனா என்னது? அந்த கார்டு இது டாட் இல்லைங்க. டாட்னா அது என்ன சொல்லுதுன்னா டாட்னா என்ன தெரியலையே. டாட்னா அது மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லுதா? இது எப்படி சீன்றது நம்ம என்ன பண்ணோம்னா இதுதான் இந்த சீன்றது R² - H². ஹச் டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அதானே பிரச்சனை. அந்த இடம் அது பார்க்குறது வேறு. நான் சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டல் சம் ஆஃப், அதாவது டோட்டல் லென்த்துன்னு அதுதான் கேட்குது. அதான் இப்போது ரெகுலர் பாலிகன், பெரிமீட்டர் பாலிகன், n நம்பர் ஆஃப் சைட்ஸு கஷ்டம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னன்றது அது சர்க்கிளில் பாலிகனாக தான் எடுத்துக்குது. புரியுதா? இதே இது நான் டேரெக்டாகவே போடுவேன்றேன். அந்த நியூமரிக்கலாக இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா சார், இது கண்டுபிடிக்க முடியும் அதுன்னு கிடையாது. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை டிரைவ் பண்ண அதுதான் டிரைவ்ன்றது. அதாவது மனுஷனோட மூளை தான் இது. அதை கொடுத்தவங்களும் பெரியவங்க தான். அதுதான் வேற ஒன்று. அது ஒத்துக்கிறேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கான இது டைரெக்டாகவே போட்டேன் இல்லையா. அதாவது அதாவது டிவைட் பை இன்டர்வல் 0.2 இருக்குன்னா 0.2 +1. ஏன் அந்த +1 போடுறோன்னு தெரியுமா? தெரியல. ஒரு நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கேட்டுங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் +1 எப்படி வருதுன்னா நல்லா கேட்டுங்க. பாக்ஸை எடுக்கிறப்ப 1 2 3 4 5. சரி. இது நான் அந்த கட்டத்துக்குள்ள ஒரு ராடாக எடுத்தேன் இல்லையா. இது எவ்வளோ? 1 2 3 4 5 6. நான் அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக 1 ப்ளஸ் ஆகும். இது ஸ்கொயர் ஏரியாவுக்கு மட்டும்தான் வரும். பாயிண்ட் ஏரியா லைன் ஏரியாவுக்கும் அதுக்கு லைனுக்கும் அப்போ தான் +1 எடுப்பானே. அதுதான் சொல்கிறேன். பர்சன்டேஜ் போடும்போது +1 போட்டு பர்சன்டேஜ் பண்ணுவான். அதுதான் சொல்கிறேன். அப்படின்றப்ப தான் அந்த இது தான் இப்போ ஒரு சர்க்கிளாக வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வரும். அது சர்க்கிள்னு இல்லை, எனி ஒன். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 20% போட்டு குருமி புக்கில் ஒரு சம் இருக்கும் இந்த மாதிரி. சார் ஒரே நிமிஷம். நம்ம இதில் எக்கனாமிக்கில் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பட்ஜெட்டு இவ்வளோ போடுறதுக்கு காரணம் வந்து இந்த லைனுக்கும் இந்த கேப்பும் வந்து இப்படி எண்ணோம்னா 1 2 3 4ன்னு வரும். லைன் எண்ணோம்னா +1 போட்டாகணும். ஒன்றும் இல்லை சார், நான் ஏன் சொல்ல வரேன்னா நியூ போடுறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ ராடாக நான் இதை வச்சுட்டு கன்சிடர் எடுக்கிறேன். ஏரியாவாக எடுக்கிறப்ப இந்த இதில் வந்து அப்படியே ஒரு 2ஆக தான் முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் அவுட்டாக எடுக்கிறப்ப அந்த மாதிரி தான் தனியாக தான் கணக்கணும். நான் ராடாக எடுக்கிறப்ப இங்கே ஒரு இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு இப்படி தான் எடுக்கிறேன்னா இது சென்ட்ரு. இந்த சென்ட்ரு வந்து ஒரு பாயிண்ட்டாக 2த்துக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதனால் +1 போடுறது. மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து +1. சென்ட்ரு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? அதாவது ஒரு ஏரியா பேசிஸுக்கும் அவுட்லைனுக்கும் டிஃப்ரெண்ட் 1 +1. புரியுதா? அதுதான் கான்செப்ட்.
ஏரியாவுக்கும் அவுட்லைன்னா ஒரு லைனுக்கு அந்த கருவுக்கு எனி ஒன் ஒரு இது பண்ணுறப்ப அதுதான். ஓகே. நான் உங்களுக்கு 78.5 அப்படின்னு சொன்ன காரணம் அது மெயின். யாருக்கு சொல்கிறதா இருந்தாலும் அது மெயினாக சொல்லிடுறேன். தப்பாக புரிய வச்சோட எப்படின்ட்டு ஏன் அந்த 70, அதாவது உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. இது 1 மீட்டர், 1 மீட்டர், 1 மீட்டர் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 மீட்ரு இது 4, சரியா? இதோட 1 மீட்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? பைடி வேல்யூ 3.141, 142 நியர் வரும். சரி. இது போட்டு ஆட்டோமேட்டிக் என்ன 0.785. அதை வச்சு நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. சிம்பிள். அதோட +1 சொல்லிக்கிறீங்க. இது வச்சு அந்த அதாவது ஒரு ஸ்கொயரில் வர்ற சர்க்கிள் எம்பார்டு ஏரியா இப்படியும் சொல்கிறேன். இது எவ்வளோ? 1 × 1 எவ்வளோ ஆச்சு? 1 ஸ்கொயர் மீட்டர். ஆமாம். இதே சர்க்கிளுக்கு எவ்வளோ? 1 மீட்டருக்கு சர்க்கிள் எடுங்க. 1 மீட்டருக்கு சர்க்கிள் போடுங்களேன். வந்து அதில் போடுங்க. 1 மீட்டருக்கு சர்க்கிள் எவ்வளவு? அதே தான் வரும். இல்லை பைடி போடுங்க, சர்க்கிளில் போடுங்க. ஆஃப் தானே அது, 0.5 தானே அது. நான் 1 மீட்ரு போட்டேன். பையா ஸ்கொயர் எவ்வளோ? போடுங்க 0.5. சரி. இன்ட்டு 0.5 பையா ஸ்கொயர் தானே சொன்னேன். ஆமாம், ஒன்று தான் வருது. 5 பை வேல்யூங்க. பையார் ஸ்கொயர் 3.141 போடுங்க. இன்ட்டு 3.141. அந்த பாயிண்ட் அந்த சென்டரில் இருக்கிற இதை வந்து ரெண்டாக பிரித்து இப்படி போடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், கான்செப்ட் இது. அதான் சென்டரில் டயாவை அப்படி இல்லை. ஒரு ஸ்கொயருக்குள்ள அந்த டயா வந்து என்ட்ராகுது இல்லையா? ஆமாம். அது வந்து 78% இருக்குன்றது தான் கான்செப்ட். ஒரு ஸ்கொயருக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கிறது வந்து இது 100க்கு 78% தான் வரும். பேலன்ஸு 4 கார்னர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அது ஏரியாவை சொல்கிறீங்க. ஏரியா. ஆமாம், அதான் சார். இதுதான் ஏரியா மாத்திரம் இல்லை, சர்க்கம்ஃபரன்ஸு அதுதான். இந்த பாருங்க, நான் அதை காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பாருங்க, இந்த ChatGPT நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க கண்டுபிடிச்சதை குறுக்கு புத்தியில் தான் நான் சொல்கிறேன். அது கரெக்ட் தான். இந்த சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் சொல்கிறது ஹையஸ்ட்டு சர்க்கிள், அது மேக்ஸிமம் சர்க்கிள் எம்பெடட் இன் ஸ்கொயர் தானே? அவ்வளோதான். அது லெக்ராங்கியன் மல்டிப்ளையர்ஸ் அது பேர். ரைட்டுங்களா? given a percentage அப்படின்னு கொடுக்கும். மேக்ஸிமம் சர்க்கிள் இன் ஸ்கொயர் ஃபார்முலா diameter and square is QUA or square LENG length and WIDTH. Tell the formula. Okay, maximum circle in a square which is inscribed. IDED கொடுத்துட்டு அப்புறம் கொடுப்போம். ஆமாம், சொல்லிடும். ரைட்டுங்களா? இப்போ இது சொல்லுதில்ல, D is equal to 3 டயாமீட்ரு வித் லென்த்து சமமாக இருக்கணும்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த சர்க்கிளோட பர்சன்டேஜ் வேணும். டெல் தி ஏரியா இன் பர்சன்டேஜ் comparative to the circle.
சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் ஜிடி 78.54. நான் என்ன சொன்னேன்? கிவ் மீ இன் சிம்பாலிக் ஃபார்ம்னு கேட்டுருவான். என்ன நாளைக்கு போடுறேன் பாருங்கள் வீடியோ. கிவ் மீ இன் சிம்பாலிக் ஃபார்முலா எல்லாம் இன் WH மேக்ஸிமான்ற ஒரு சாஃப்ட்வேர். π × A²/4. ரெண்டு ஒன்று தானே? ஆமாம் ரைட்டுங்களா. π × A²/4 நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ரைட்டுங்களா. இந்தளவுக்கு யோசிக்க மாட்டாங்க நம்ம மொபைலு. அதான் சொல்கிறேன்ல, இண்டஸ்ட்ரி வந்து சார் நீங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் இல்லைன்னு சொல்ல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க யார் இருக்கா? அதானே பிரச்சனை. இப்போ நாங்கள் படிக்கிறோம், இது லெக்ராங்கியன் மல்டிப்ளேயர்ஸில் போட்டு இன்ஸ்கிரைப்ட் சர்க்கிளை எடுத்து அதாவது நீங்கள் மேத்தமெட்டிக், அதாவது மெக்கானிக்கல் தானே? நான் கேட்குறேன் ஒரே நிமிஷம். ஒரு ஐஎஸ்எம்சியோ ஒரு ஐஎஸ்எம்பியோ டைரியை பார்த்துட்டு பெர் ரன்னிங் மீட்டருக்கு இவ்வளோ வெயிட்டுன்னு நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? ஆமாம். அதோட பேசிக் கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ள ஐஎஸ்எம்னா நீங்கள் பாய்லர் சொல்கிறீங்களா? ஐஎஸ்எம்சி சேனலோ இல்லை எனி ஒன் ஷட்டர் சேனல். இதுக்கு நீங்கள் சொல்கிறது ரிவர் ஷட்டர் சேனல். எனி ஒன் கட்டர் பீம் எனி ஒன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா? அது எப்படி யூனிட் வெயிட் எடுக்கிறோன்னு தெரியுமா? டென்சிட்டி. அது டென்சிட்டி எடுக்கிறோம். அதோட பேசிக் கான்செப்டு என்ன ஷேப்பு, அவ்வளோதான். சிம்பிள் என்ன தெரியுமா? ஜாமெட்ரின்றதை விட ஸ்டாண்டர்டைஸாக வெயிட்டு அதை பெரியவங்க கண்டுபிடிச்சது. சார் ஐசோட்ரோபிக், ஆர்த்தோட்ரோபிக், அனிஸ்ட்ரோபிக் மெட்டீரியல். டென்சிட்டி எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது. ஓகே. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டிராயிங் படுங்க. சார்ஜ் கொஞ்சம் நேரம் இருக்குது, நம்ம பேசுவோம். இதை மட்டும் பேசிட்டு நம்ம இன்னும் உங்கள் ஐ வில் கெட் யுவர் ஃபோன் நம்பர்னு பண்ணிவிட்டு நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். சரி, எனக்கு பேனாக இருந்தால் இவ்வளோ சிரமம் இல்லை. சரி, இது 1 மீட்டர் எம்எஸ் ஸ்டீல் அவ்வளோதான். இது 1 மீட்டர், இது 0.5. சரி. ஓகேயா? இதுவும் 0.5. அப்படின்றப்ப இதோட வெயிட் எவ்வளோ? வெயிட்டு எம்எஸ் ஸ்டீல் டென்சிட்டி ஃபார்முலா தான், மாஸ் பை வால்யூம். சிம்பிள். அந்த ஒரு கான்செப்டில் தானே எடுக்கிறாங்க. ஆமாம், அவ்வளோதானே? ஆமாம், அவ்வளோதானே. அது புரியுதா? ஆமாம். இது 0.5 × 0.5 1 மீட்டர்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோச்சு? இதோட ஸ்டாண்டர்டு எம்எஸ்க்கு வந்து பேர் M3, அதாவது 1/1. 1 மீட்டருக்கு 1 மீட்டர் கியூபிக் மீட்டருக்கு 7850 kgs. அதைத்தான் போடுறோம் இல்லையா? இதே கான்செப்டில் தான் எல்லா ஒரு அலாய் மெட்டீரியல், ரா மெட்டீரியலில் வரும். என்ன டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியலில் பிராஸுக்கு ஒன்று இருக்கும், கிளாஸுக்கு ஒன்று இருக்கும், எல்லாம் அது டென்சிட்டி வேரி ஆகாத வரைக்கும். ஆனால் அந்த பேசிக்கு என்ன தெரியுமா? நம்ம ஆளுங்க நம்ம படிக்கிறப்ப ஒரு இண்டிகேஷன்ஸுன்னு புரியாமலே சொல்லி கொடுக்குறாங்க. எஃப்எக்ஸு எஃப்ஐ அது இதுன்னு கொடுக்குறாங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் என்னென்னா, கண்டுபிடிச்சது ஒரு எம்கே புக்கு இதாண்டா. ஒரு எம்கே ஒரு மீட்டருக்கு 1 மீட்டருக்கு டெப்த்துக்கு 1 மீட்டருக்கு விட்டுக்கு ஒரு இது கம்பின்னா எம்எஸ் ஸ்டீலு அப்படின்னா 7850 கிலோடா.
அது என்ன எம்டின்னு மெட்ரிக் டன்னுன்றாங்க. அந்த எம்டின்றப்ப படிக்கிறப்ப இப்போ என்ன நமக்கு எம்டி அப்படின்னா என்னன்னு அது ஒரு ஃபார்முலாவாக நினச்சிட்டு தான் கொண்டு போகிறோம். சிம்பிள் புரிகிற மாதிரி இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு இது எம்டியாக மாத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளே கிடையாது. மேக்னிடியூடு சொல்ல உண்மை நிலவரத்தை சொல்ல மாட்டேறான் அப்படின்றப்ப அவங்களுக்கு சரி ஓகே இது ஒரு ஸ்கொயருக்காக நான் எடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகுது இன்ட்டு, அதாவது இப்போ இது எத்தனை இது எவ்வளோ இருக்குது 0.5 × 0.5 0.25 சரியா 0.25 இன்ட்டு 7850 போட்டால் 1 மீட்டருக்கான வெயிட்டு வந்துடுது. சரி புரியுதா? அதே கான்செப்டில் வர்றது தான் ஐஎஸ்எம்சி ஐஎஸ். ஒரு நிமிஷம், அது ஃபுல் ஃபார்ம் ஐஎஸ்எம்சி. ஒரு நிமிஷம், ரெயில்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், ஐ செக்ஷனா? ஐ செக்ஷன் இருக்கு இல்லையா? இது ஒரு மலைன்னு நினைக்கிறாங்க. நம்ம இது ட்ராயிங்கில் நம்ம பார்ப்போம், சாரி டைரியில் பார்த்தது தான் 1 மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு வச்சுருக்கோம். அவன் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் இல்லை. 1 மீட்டருக்கு இது எடுத்துடுறான், இது எடுத்துடுறான். ஆமாம், அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு கான்செப்டை சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு சர்க்கிளில் போட்டு ஸ்கொயர் எதாச்சு தெரியுமா? இது சர்க்கிளோட பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். நான் என்ன சொன்னேன் 78% மீதி எவ்வளோ இருக்குது? மீதி உங்களுக்கு 78னா இன்னும் 22 கரெக்டாக சொல்லுங்கள். 22 ஆமாம் 22 இருக்குது. 22 சரியா? 22 டிவைட் பை 4 சைட்ஸா? ஆமாம், பேலன்ஸ். ஆமாம் சார் சரி. 4 சைட்ஸில் டிவைடு 4 பண்ணால் 5 சம்திங் பர்சன்டேஜ் தான் இது இந்த ஏரியா. புரியுதா? ஓகே. இந்த இது இருக்கு இல்லையா? ஆமாம். இங்கேருந்து இந்த இது இதோட அப்போ இந்த ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டா மீதியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலான்றீங்க. அப்படிதான். அதைத்தான் டைரியில் போடுறான். ஐஎஸ்எல்டி சேனலு 100 mm 70 50 அப்படின்னு போட்டு இதை கால்குலேட் பண்ணிட்டு தான் அவன் ஒரு ரன்னிங் மீட்டரை கட் பண்ணினா இது. இப்போ இங்கே நல்ல கேட்டுக்கும், இங்கே ஒரு இது இருக்கா 0.5 அந்த நான் சொன்னேன் இல்லையா 5 பாயிண்ட் சம்திங் வரும். 5.375% வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ அப்படியே சார்ஜபிள் அடிப்போம். Now tell for I section like this. Now tell for I section. நான் யதார்த்தமாக பேசுறது இப்படி சொல்லி கொடுங்கன்னு தான் சொல்ல வரேன். புரியுதா? ரைட்டு கரெக்டு. எஸ். ஆனால் இது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாத்தியார். அதாவதுப்பா இது சிம்பிளாக சொன்னார் அவர். உண்மையிலே சொல்கிறேன், அவர் ஆக்சுவலாக எனக்கு சர்வே எடுத்தோம் கிளாஸ்மேட்ஸ். என்ன நாங்கள் படித்த காலத்தில் செட்டான் நான் நின்னது காரைக்குடி செட்டாடு அண்ணாமலை இருக்கு இல்லையா? ஆமாம், அங்கே படித்தேன். அங்கே போய் நாங்கள் கிளாஸ் எடுத்தோம். இப்போ காரைக்குடி பள்ளத்தூர்லையா? பள்ளத்தூர் வள்ளியூர் பள்ளத்தூர் போகணும். வழியாக போகணும். அண்ணாமலை மனோரமா பிறந்த ஊர் ஆச்சி மனோரமா. சொல்லுங்கள். ஆக்சுவலாக பள்ளத்தூர் அந்த ஏஜில் தான் படித்தேன். அண்ணாமலை எய்டட் கவர்மெண்ட் எய்டடாக மாறிடுச்சு. சொல்லுங்கள். அங்கே தான் நான் படித்தேன். அப்போ இருந்த ஒரு ப்ரொஃபஸரு ப்ராக்டிக்கலாக இப்படியே ஐயோ நீங்கள்லாம் இப்போ சொல்கிறேன் ஏன் அந்த அனுபவம் வந்தது இன்னைக்கு, ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேள்வி நாணம் இல்லைன்னா சிவிலில் முன்னேற முடியாது. எல்லாமே அது ரொம்ப கேள்வி ஞானம். ஒய் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்வில் இல்லை.
அதுவும் சிவில்னாலே என்ன அர்த்தம், சிவிலைசேஷன் டோட்டல் தானே அது. ஆமாம், சிவிலுக்கு அடுத்து தானே எந்த இதுவும் அது வரும். உண்மைதான். சக்கரங்க இருக்க உறைவிடமுக்கு அப்புறம் வெப்பன்றது அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. வெப்பனுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது உறைவிடம். உறைவிடத்துக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே. இந்த இது அப்படி ஒரு சிவில் அப்படி ஒரு மென்டாலிட்டிலே வந்து ஐயோ நீ 40% வாங்குறியா, 100 டிஸ்டிங்ஷன் எடுக்கிறியா, நல்லா முக்கியம் இல்லையா சிவில்ல. இதில் சிவிலில் என்னென்னா 10 அரியர் 34 சப்ஜெக்டில் 10 அரியர் வச்சவன் தான் மேலே இருப்பான். சரி, இந்த வீடியோ நான் எப்படி போட போகிறேன்னா, தப்பாக எடுத்துக்காங்க, ஒரு 2 மடக்கு வாங்கி குடிங்கன்னு போட போகிறேன். ஏன் இவங்களை பார்த்து? ஐயா சாமி, சும்மா சொன்னேன், பயப்படாதீங்க. அப்படின்னா போடல. இன்ஜினியரிங் எஜுகேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த காலத்தில் எங்கள் பழனி அப்பன்னு ஒரு சார் சொல்லியிருக்காரு, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கஷ்டம். ஏன்னா சார்ஜ் இப்படி தட்டின வட்டி நீங்கள் சொன்ன வட்டி தான் என்னால் அதை இருக்க முடியல. இப்போ மனித மூளைக்கு தானே ஆற்றல் அதிகமாக இருக்குது. மனித மூளை ஆற்றலை வந்து சார்ஜ் இப்படி என்ன செய்ய முடியாது, ரைட்டுங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மனித மூளையின் ஆற்றல், இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இந்த இதை வைக்கிறோம், ரைட்டா, மண்டை அதுக்குள்ளே போயிடுது. ஆனால் கடவுள் இந்த மண்டைக்குள்ளே ஒரு 1.5 கிலோ படைச்சிருக்கார். அவர் வந்து எல்என்டியில் இன்ஜினியர், சரிங்களா? ஏதோ ஒரு ராத்திரி நேரம் பார்த்தோம், ஒரு நல்ல கால்குலேஷன். வேறு எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்களா சார்? இருக்கா, நிறையா இருக்கா? அதெல்லாம் இருக்குது. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேசுவோம். ஒரு ஆன்லைன் மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி வாங்க ஃப்ரீ டைமில். அவர் ஹெல்ப் பண்ணுவார், சரிங்களா? மேக்ஸிமம் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நிறையா நாலேஜ் இருக்குது அதில், ரைட்டுங்களா? இது மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் பீப்புளை பார்த்தோம்னா சிவில் சைடு நமக்கு மெக்கானிக்கல் ஒரு நல்ல ஆள் கிடைக்காம போச்சு. நீங்கள் ஏதாச்சும் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஞானத்தை கொஞ்சம் எங்களுக்கு வழங்குங்க. இப்போவும் சொல்கிறேன் சார், நான் சொல்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் இன்ஜினியரிங்கில் இதுன்னு இல்லை, எல்லாமே எய்டட் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த ப்ளூடூத்து உங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க சார். நான் நம்பர் மாத்திரம் உங்களுக்கு